அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்எம்எம்எஸ் எக்ஸாம் டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்எம்எம்எஸ் எக்ஸாம் டீட்டெயிலை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்எம்எம்எஸ் நேஷ்னல் மீன்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன். என்எம்எம்எஸ்னால் என்னதுங்க? நேஷ்னல் மீன்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன். அதாவது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்டம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த தேர்வை யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? யாருக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள், அதுவும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த தேர்வு நடைபெறுகிறது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த தேர்வில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கலந்துக்க முடியுமானா கண்டிப்பாக கலந்துக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த தேர்வுக்கு என்ன படிக்கலாம், எந்த புத்தகத்தை படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வகுப்பு டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இந்த 3 டேர்மையும் தெளிவாக படிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம் மட்டும் படித்தா போதும். ஏன்னா தேர்ட் டேர்ம் கரண்ட்டில் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம அதை படிக்க தேவையில்ல. ஸோ இப்போ 7th ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. 8th ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம் இந்த புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணாவே போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிச்சிட்டோம், எக்ஸாம் எழுதிட்டோம். ஸோ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மட்டும் 32% எடுத்தால் அவங்க இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றுறாங்க. அதே மாதிரி மற்ற மாணவர்கள், இவர்களை தவிர மற்ற மாணவர்கள் 40% எடுத்தால் இந்த தேர்வுக்கு தேர்ச்சி பெறுறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம தேர்வு பார்த்திங்க அப்படின்னா, நம்முடைய வினாத்தாள், தேர்விற்குரிய வினாத்தாள் மேட், சாட் அப்படின்னு 2 இருக்கும். ஸோ மேட் அப்படின்றது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு, சாட் அப்படின்றது ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அப்படின்னு 2 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் 90 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்குரிய ஹவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஹவரு. ஸோ இந்த 3 ஹவரில் 1.5 ஹவர் 1.5 ஹவர்னு பிரிச்சுக்குவாங்க. மேட்டுக்கு 1.5 ஹவர், சாட் எக்ஸாமுக்கு 1.5 ஹவர், நடுவில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிரேக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த மேட்டில் 90 கொஸ்டின் எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கு, லாஜிக்கல், ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டைப்பில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அது மாதிரி சாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸில், அதாவது நம்முடைய பாட புத்தகத்தில் வரும். மேக்ஸ் 20 கொஸ்டின், அடுத்தது சயின்ஸில் 35 கொஸ்டின், சோசியலில் 35 கொஸ்டின், டோட்டலாக 90 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் நமக்கு என்ன இந்த எக்ஸாம்னால் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக ஆகிட்டோம் அப்படின்னா 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் மொத்தம் நம்ம ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் நமக்கு ஸ்காலர்ஷிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது 12ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் விட்டு 11ஆம் வகுப்பு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேர்றோம் அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிடும்? ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது அரசு பள்ளியில் நீங்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் 50%க்கு மேலே மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கூல் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதற்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 ரூபாய் கொடுக்கணும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் ஃபீஸ் 50 ரூபி.
ஸோ அதுவும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஸ்கூலில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் மூலயமா தான் உங்களுக்கு அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் வந்து ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி ஆர் மார்ச்சில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டு யார் யாரெல்லாம் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களோ நல்லா தயாராகுங்க. உங்களுக்கான வழியை நீங்களே அமைச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக இந்த தேர்வில் வெற்றி அடைய முடியும். வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.